ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மல் குக்கிங். நம்ம எல்லாருக்கும் ஹோட்டலுன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷஸ் டிங்குன்னு ஞாபகத்துக்கு வருங்க. அதில் ஒரு டிஷ் கண்டிப்பாக மசால் தோசையாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மசால் தோசை வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல தோசை மாவு ரெடி பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு சேலம் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு தோசை நல்லா சாஃப்டாக கொடுக்குங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதை இப்போது நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்தை செப்பரேட்டாக ஊற வச்சுருக்கேன். அது செப்பரேட்டாக ஊற வச்சு தனியாக ஆட்டினா தான் நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. இதில் நான் மென்ஷன் பண்ண 1 கப் 125 mlங்க. 4:1 ரேஷியோ தான். 4 கப் அரிசினா 1 கப் உளுந்து, அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது இப்போ 5 மணி நேரம் ஊறிருக்கு. மிக்சியில் போட்டு இப்போது நான் கிரைண்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இவ்வளோ நைஸானா போதும். இது இப்போ ஈரலாத க்ளீனான ட்ரை பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே ஜாரில் உளுந்து சேர்த்துக்கிறேன். அரிசி மெஷர் பண்ண அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கிறேன். இது பேட்டருக்கும் சாஃப்ட்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இது இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா நைஸாக ஆனதுக்கப்புறமா இப்போது அரிசி மாவோட சேர்த்துக்கணும். இதை இப்போ நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விடுறதுக்கு நம்ம ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், கை யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். நம்ம கையில் இருக்கிற ஹீட் நம்ம பேட்டர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஓவர் நைட் விட போகிறேங்க. இப்போ ஒரு 10 hours ஆகிருக்கோங்க. நான் மேலே கல் ஏன் வச்சுருக்கேன்னா பேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகாது. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் இது 1 day யூஸ்க்காக மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னா இது ஒரு 4 மணி நேரம் வெளியே இருந்தால் போதும். அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பேட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு வைக்கும் போது இன்னும் அதிகமாக புளிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு தோசை போடுறதுக்கு முன்னாடி தோசை மேலே தடவுற சட்னி, உள்ளே வைக்கிற பல்லியா, தொட்டுக்க தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது ஒரு 250 ml இருக்கும். 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, இதை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். காரம் இல்லாத காஞ்ச மிளகாய், அதனால் காஷ்மீரி சில்லி நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 10 இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து திக்கு பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் சட்னிக்கெல்லாம் கல்லுப்பு தாங்க சேர்க்குவேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற சட்னிக்கு இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு கடாயில் 3-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கப் அளவுக்கு வெங்காயம், அது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீரி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன்.
நான் மிடில் தான் போடுவேன். அது அப்போ தான் நம்மளுக்கு ஓவராக ஃப்ரை ஆகாமல் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இது கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் விட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் அடிக்கடி உப்பு சேர்க்குவேன், அதிகமாக சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குவேன். ஸோ தட் எதுலேயுமே நம்மளுக்கு பிளாண்டான ஃபீல் கிடைக்காது. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போது நம்மளுக்கு பல்யா ரெடி ஆயாச்சு. தேங்காய் சட்னிக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ட்ரையாக கிரைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆனால் போதும். இப்போ நம்ம தோசை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மோட்டாவும் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும். மேலே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை மேலே லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது நான் நெய்யும் எண்ணெயும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இப்போ பல்லியா வச்சுட்டு விருப்பமான ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு மசால் தோசை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு போட்டுடலாம். மொறுமொறுப்பான மசால் தோசை வித் சுட சுட காஃபி ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்மல் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.